திருமணம் முடிந்து மிகச் சரியாக எத்தனை மாதங்களில் பிள்ளை பிறக்கும்? 10 மாசம் பிறந்தாதான் குழந்தை பிறக்கும். ஜப்பான்காரன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது? சரி, திருமணம் முடிந்த உடனே பிள்ளை பெற வேண்டும் என்றால் என்ன செய்வது? முன்னாடியே காதல் பண்ணி ஏதாவது கர்ப்பமாயிருந்தா பழக்கம். வேறு விதமாகனா புரியலையே. முன்னாடியே காதல் பண்ணி ஏதாவது கர்ப்பமாயிருந்தா பழக்கம். என்ன என்ன எழவி அது என்று கல்யாணம் முதல் கர்ப்பமாவது வரை ஒரு கன்றாவியான பேச்சை பேசி இருக்கின்ற திரு கல்யாண சுந்தரம் பற்றித்தான். இது அந்த கல்யாண சுந்தரம் இல்ல, இவர் வேற கல்யாண சுந்தரம். தஞ்சை வடக்கு மாவட்ட பொறுப்பாளராகவும் திமுகவினுடைய மாநிலங்களவை உறுப்பினராகவும் இருக்கக்கூடிய 84 வயது தாத்தா. இவரை தாத்தான்னு கூப்பிடுறதா இல்ல திரு கல்யாண சுந்தரத்தினுடைய கன்றாவி பேச்சைத்தான் கழுவி ஊற்ற இருக்கிறோம். பேசுகிற நான் உங்கள் சுடலை, இது உங்கள் பெரு நெருப்பு பரவட்டும். ஏற்கனவே கடந்த சில நாளைக்கு முன்னாடி வனத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய திரு பொன்முடி அவர்கள் படுக்க போட்டு அடிச்சா பட்ட, நிக்க வச்சு அடிச்சா நாமம் என்று பேசி அந்த சர்ச்சை பேச்சினுடைய தீவிரமே இன்னும் குறையல, அதுவே இன்னும் முடியல. அதற்கு இடையில இப்போது இன்றைய தினம் தஞ்சாவூர்ல நடந்த ஒரு அரசு விழாவில் பக்கத்துல உயர்கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய திரு கோவி செலியன் அவர்களையும், அதே போல கும்பகோணம் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய திரு சாக்கோட்டை அன்பழகன் அவரையும் பக்கத்துல வச்சுக்கிட்டு ஒரு அரசு விழாவில் பொதுமக்களை எல்லாம், குறிப்பாக பெண்கள் தாய்மக்களை எல்லாம் வச்சுக்கிட்டு ரொம்ப அறிவார்ந்து பேசுவதாக பேசியிருக்கிறார் திரு கல்யாண சுந்தரம். அப்படி என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, நீங்க எதுக்கு எடுத்தாலும் அவசரப்படக்கூடாது, உடனே எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்துட முடியுமா? மக்களுக்கு ஒரு தேவை இருக்குது, ஒரு சாலை வசதி வேணும், ஒரு குடிநீர் வசதி வேணும், ஒரு போக்குவரத்து வசதி வேணும், இது போன்ற ஏதாவது தேவைன்னா உடனே செஞ்சு கொடுத்துட முடியுமா? எல்லாத்துக்கும் ஒரு கால அவகாசம் வேணும்ல. நீங்க கல்யாணம் முடிச்சா கூட அது புள்ள பிறக்கிறதுக்கு 10 மாசம் ஆகும்ல. எவ்வளவு பெரிய கண்டுபிடிப்பு! இந்த படத்துல வர்ற மாதிரி ஜப்பான்காரன் எதெல்லாம் கண்டுபிடிக்கிறான், நாய் எதை கண்டுபிடிச்சிருக்கு பாத்தீங்களா? அது போல 10 மாசம் பொறுக்கணும்ல. எல்லாத்தையும் உடனே அவசரப்படலாமா? அப்படி உடனே குழந்தை பிறக்கணும்னா அதுக்கு வேற விதமா தான் பிறக்கணும். அது என்ன வேற விதம்? நிறைய அனுபவம் இருக்கும் போலயே என்று கேட்டால், ஆமா, நீங்க ஏற்கனவே காதல் பண்ணி கர்ப்பமா இருந்து அப்படி கல்யாணம் முடிச்சீங்கன்னா உடனே குழந்தை பிறக்கும் என்பதை போல உங்களுக்கு ஒரு திட்டம் வேணும், ஒரு 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 அடிப்படை தேவைகள் வேணும்னா அதுக்கு காத்திருக்கணும். சும்மா கோவப்படக்கூடாது, எதுக்கு எடுத்தாலும் அவசரப்படக்கூடாது, பார்த்துக்குங்க என்று அறிவார்ந்து பேசுவதாக நினைத்து பேசியிருக்கிறார் திமுகவினுடைய எம்பியாக இருக்கக்கூடிய திரு கல்யாண சுந்தரம். இந்த ஆபாச பேச்சுங்கிறது திமுகவினால் உருவாக்கப்பட்டது. அவங்க தான் இதுக்கு காப்பிரைட் வாங்கி வச்சிருக்கிறது. மேட் இன் இந்தியா போல ஆபாச பேச்சுக்களுக்கு மேட் இன் டிஎம்கேன்னு தான் போடணும். அந்த அளவிற்கு கடந்த காலத்துல தொடர்ச்சியான வரலாறு. நாமளும் இவங்களை எத்தனை தடவை தான் செருப்புகள் தேடிக்கிறது. இந்த படத்துல வர்றது போல இவனை அடிச்சும் பார்த்தாச்சு, அவுத்தும் பார்த்தாச்சு, திருந்துற மாதிரி இல்லையேங்கிறது போல இப்பதான் சமீபத்துல திரு பொன்முடி அவர்களை அடின்னு அடிச்சோம். உண்மையிலே இந்த நேரத்தில் ஒரு செய்தியை பதிவு செய்யணும். என்ன அப்படின்னா, இந்த பெருநெருப்புங்கிற இந்த சேனலை ஆரம்பிக்கும் போது எனக்குலாம் பெரிய ஒரு கேள்வி இருந்தது. நம்மளாலலாம் யூடியூப் சேனல் நடத்த முடியுமா? இதெல்லாம் ஒரு பெரிய சேனலாக கொண்டு வந்துட முடியுமா? நம்ம சேனலெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்களா? நமக்கெல்லாம் வியூஸ் வருமானலாம் ஒரு பெரிய சந்தேகம் இருந்தது. ஆனால் இந்த திரு பொன்முடி அவர்களுடைய மேட்ரு, அடிச்சா பட்டை, நிற்க வச்சு அடிச்சா நாமங்கிற இந்த மேட்ரை எடுத்து போட்டோம் பாருங்க. உண்மையிலேயே சொல்றேன், அதுக்கு பின்பாக உண்மையிலே இந்த திமுக அமைச்சர்கள், திமுக முக்கிய பொறுப்பாளர்கள் எல்லாம் இருக்கின்ற வரை நான் சாதாரண ஒருவர் நினைத்தால் கூட கட்டாயம் சேனலை நல்ல விதமா நடத்த முடியுங்கிற பெரிய நம்பிக்கை வந்திருக்கு. ஏன் அப்படின்னா, உண்மையிலேயே நம்ம பெருநெருப்பு சேனல்ல இதுவரைக்கும் போட்ட காணொலிகள்லேயே மிக அதிகபட்சமாக 7 லட்சம் பார்வையாளர்களுக்கு, கிட்டத்தட்ட 7 லட்சம் வியூஸ் பார்வையாளர்களுக்கு போன காணொலி எதுன்னா அது பொன்முடி மேட்டரை பத்தி ஒரு காணொலி போட்டோம். பார்த்தீங்களா? யாராவது பார்க்கலன்னா மேல கார்டுல போடுறோம், கட்டாயம் மறக்காம பார்த்துருங்க. அப்ப அந்த ஒரு காணொலி, பொன்முடி காணொலி 7 லட்சம் வியூஸ் போயிருக்குது. கிட்டத்தட்ட 3000க்கும் மேற்பட்ட சப்ஸ்கிரைபர்ஸை அந்த ஒரு காணொலியை கொடுத்துருக்கு. அதனால இந்த நேரத்துல அந்த காணொலிக்கு ஆதரவு கொடுத்த பார்வையாளர்கள், பகிர்ந்த உங்கள் அத்தனை உறவுகள், சொந்தங்கள், எல்லாவற்றிற்கும் மேலாக இப்படி கழிவு ஊத்துற மாதிரி பேசி கண்டென்ட் கொடுத்த மரியாதைக்குரிய திரு பொன்முடி அவர்கள், அப்பா சர்வாதிகார அப்பா ஸ்டாலின் அவர்கள், எல்லோருக்கும் இந்த நேரத்தில் பெருநெருப்பு டீமின் சார்பாக நன்றி. ஆனா 2-3 நாளா நினைச்சுக்கிட்டே இருந்தோம், என்னடா பொன்முடி ஒரு கண்டென்ட் கொடுத்தாரு, அடுத்து யாரும் கொடுக்க மாட்டாங்களா என்னன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தோம். அதே எப்படி பொன்முடி பெரியாள்னா எங்க விழுப்புரம் மாவட்டத்தில் பொன்முடினா இங்க தஞ்சாவூர் பக்கம் நாங்களும் அதுக்கு ஒன்றும் சலைச்சால் இல்லை தெரியுமா என்பதை போல மரியாதைக்குரிய
திமுகவினுடைய எம்பியாக இருக்கக்கூடிய திரு கல்யாண சுந்தரம் அவர்கள் இன்னைக்கு ஒரு கண்டென்ட்டை கொடுத்துருக்காரு. நாங்கள் இன்னொரு செய்தியும் பதிவு செய்கிறோம். என்ன அப்படின்னா, எப்படி வந்து இந்த திமுகவினுடைய அமைச்சர்கள் பேசியதையெல்லாம் அருவருக்கத்தக்க ஆபாசமான பேச்சுக்களை எல்லாம் எடுத்து அதை வந்து காணொலியா போடுகின்ற போது இதுவரை இல்லாத அளவிற்கு அதிகபட்ச பார்வையாளர்களுக்கு போய் சேருதோ, அதிகபட்ச சப்ஸ்கிரைபர் கிட்ட போய் சேருதோ, அதே போலத்தான் தொடர்ச்சியாக இது போல திமுக எம்பிக்கள் அமைச்சர்கள் பேச 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 2026 நாம் தமிழர் கட்சி கடந்த காலத்தை விட பல மடங்கு அதிகமாக இதுவரை இல்லாத அளவிற்கு ஒரு மாபெரும் வெற்றியை அதிகபட்ச வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெறத்தான் போகிறது. அதற்கு அண்ணன் சீமானும் அவர் தம்பிகளும் உழைக்கிறோமோ இல்லையோ, மரியாதைக்குரிய பொன்முடி போன்ற இந்த நம்ம ஐயா கல்யாண சுந்தரம் போன்றவர்கள் எல்லாம் உழைத்து கொண்டிருக்கார்கள் அப்படின்னு தான் சொல்லணும். நமக்கு சொல்ல வேண்டிய செய்தி என்னன்னா, வெறும் நகைச்சுவையாக கடந்து விடாமல் அவர் பேசும்போது பாருங்களேன், இந்த வாழைப்பழத்துல ஊசி ஏத்துற மாதிரி எதற்குனாலும் ஒரு கால அவகாசம் வேணும், அவசரப்படக்கூடாது, விதண்டாவாதம் பேசக்கூடாது என்று பேசுகிறார். கால அவகாசம் எத்தனை ஆண்டுகள் தேவைப்படும்? ஐயா சொல்வதை போல பார்த்தால் கூட பிள்ளை பெறுவதற்கு கூட 10 மாதம் தானே தேவைப்படுகிறது. ஆனால் 60 ஆண்டு காலமாக தொடர்ச்சியாக ஆட்சியில் இருந்தது இதே திமுக தானே, வரலாறு இல்லையா? மத்தியிலும் சரி மாநிலத்திலும் சரி தொடர்ச்சியாக மத்தியில 3 முறை கூட்டணி போட்டு இந்திய நாட்டின் மந்திரி சபையை அலங்கரித்த பெருமை திமுகவிற்கு உண்டு. அதை வைத்து தமிழ்நாட்டிற்கு செய்த ஏதாவது ஒரு திட்டம், ஏதாவது ஒரு வளர்ச்சி, அதே போல 5 முறை தொடர்ச்சியாக திமுக வந்து அடுத்தடுத்து மாறி 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 வெற்றி பெற்று கிட்ட 30 ஆண்டு கால தமிழ்நாட்டின் அதிகாரத்தை கையில் வைத்திருந்த திமுக தமிழ்நாட்டிற்கு, தமிழுக்கு, தமிழ் தேசியத்திற்கு செய்த ஏதாவது ஒரு நன்று சொல்ல முடியுமா? அப்ப இது தொடர்ச்சியாக போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு பானை சொற்றுக்கு ஒரு சோறு பதம் தான். 100 நாள் வேலை திட்டத்துல, கிராமப்புறத்துல 100 நாள் வேலை திட்டத்துல கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாதமா சம்பளமே போடல. அந்த தாய்மார்கள், ஏழை பாலைகள் எல்லாம் அதுல ஒன்றும் பெரிய வருமானம் இல்லை. 100 நாள் வேலை திட்டத்துல ஒரு சொற்ப வருமானம் தான். அந்த வருமானத்தை நம்பித்தான் இந்த மைக்ரோ பினான்ஸ் சொல்லக்கூடிய சிறு குறு நிறுவனங்கள், கடன் நிறுவனங்கள் இருக்கும் இல்லையா, அந்த கடன் நிறுவனங்கள்ல கடன் வாங்கியிருப்பாங்க. வாங்கினது ஏதோ வந்து இந்த விஜய் மல்லையா போல ஆயிரக்கணக்கான கோடிலாம் இல்லை, அதிகபட்சம் 5000 ரூபாய் வாங்கியிருப்பாங்க என் தாய்மார்கள், 10,000 ரூபாய் வாங்கியிருப்பாங்க, 20,000 ரூபாய் வாங்கியிருப்பாங்க அதிகபட்சம், அவ்வளவுதான். அப்ப அந்த 5000 ரூபாய் 10,000 ரூபாய் கடனுக்கு எதை நம்பி வாங்கியிருப்பாங்கன்னா, இது போல நமக்கு வந்து 100 நாள் வேலைக்கு போறோம், அந்த சம்பள காசு வரும், அதை சரியா எடுத்து கொடுத்துடலாங்கிற நம்பிக்கையில அந்த கடனை வாங்கியிருப்பாங்க. ஆனால் இப்போ 3-4 மாதமா சம்பளம் வரல. கடன் கொடுத்த அந்த தனியார் மைக்ரோ ஃபைனான்ஸ் நிறுவனங்கள் எல்லாம் காதுல கேட்க முடியாத அளவுக்கு வந்து அவ்வளவு கொச்சையாக பேசி, அச்சுறுத்தி, மிரட்டி, பெண்களை, வீட்டு தாய்மார்களை எல்லாம் ஆபாசமாக பேசி, அதிகாலை 4 மணிக்கு வந்து கதவை தட்டி, இப்படியெல்லாம் மன உளைச்சல் கொடுத்து அந்த பணத்தை வாங்கணும்னு பாக்குறாங்க தாய்மார்கள். உண்மையிலேயே சொல்றேன், பெரிய பெரிய விஜய் மல்லையாக்கள் போன்றவர்கள் எல்லாம் ஆயிரக்கணக்கான கோடி வாங்கிட்டு ஏமாத்திட்டு வெளிநாட்டு போயிட்டான். ஆனா 5000 ரூபாய் வாங்கிய தாய்மார்கள், மானத்துக்கு கட்டுப்பட்டு வாழ்கின்ற எங்கள் தாய்மார்கள், அந்த 5000 ரூபாய்க்கு ஒரு 500 ரூபாய் தவணை தொகை கட்ட முடியாம, இந்த 3 மாச சம்பள தொகை வராம என்ன சொல்றதுன்னு தெரியாம கை பசஞ்சு விழி பிதுங்கி நிக்கிறாங்க. கொடுத்திருக்க வேண்டியது மத்திய அரசு தான், அதை வாங்கி தர வேண்டியது மாநில அரசின் கடமை. சரி, தரலன்னே வச்சுக்குவோம், குறைந்தபட்சம் ஒரு அடிப்படை, ஒரு போர்க்கால அடிப்படையில ஒரு சிறு தொகையை, சில ஆயிரம் கோடியை அதுக்காக ஒதுக்கி மத்திய அரசு கிட்ட நம்ம வாங்கும்போது வாங்கிக்கலாம். ஆனா இங்க ஏழை தமிழ்நாட்டு தாய்மார்கள் பாதிக்கப்படுறாங்களே, ஒரு மாத சம்பளத்தை நம்ம முதல்ல போடுவோம், மாநில அரசு சார்பாக போடுவோம், செய்திருக்கலாம் இல்லையா? செய்யல. ஏன் என்று சொன்னால், இந்த பிரச்சனையை அப்படியே மோடிக்கு எதிரான, பிஜேபிக்கு எதிரான கோபமாக இந்த மக்களை திருப்ப வேண்டும். அதன் மூலமாக அடுத்த தேர்தலில் மறுபடியும் வாக்குகளை பொறுக்க வேண்டும். இதுதான் நோக்கம். ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் அடிப்படையில் இதை சொல்றோம். சொல்லிட்டே போனா இன்னும் நிறைய சொல்லிக்கிட்டே போகட்டும். அப்ப மக்களுக்கு தேவையான அடிப்படை சிக்கல்களை செய்து தராத திமுக, அதை செய்ய விருப்பமில்லாத திமுக, அதன் முக்கிய பொறுப்பாளர்கள் எல்லாம் இன்னைக்கு பேசுறத பார்த்தோம்னா, நீங்க பாருங்க, பொன்முடி விஷயத்திலேயே முறைப்படி என்ன செஞ்சிருக்கணும், அவர் வந்து கட்சியில வந்து துணை பொதுச்செயலாளர் பொறுப்பு வேண்டாம், நீங்க இப்படி ஆபாசமா பேசிட்டீங்க மிஸ்டர் பொன்முடி, உங்க பொறுப்புல இருந்து அங்க தூக்குறோம், வெளியில போங்க அப்படின்னு சொல்லுகின்ற திரு ஸ்டாலின் அவர்கள், உங்கள் கட்சி பொறுப்புக்கு தகுதியற்ற திரு பொன்முடி மக்களுக்கு மந்திரியா இருப்பதற்கு மட்டும் அவர் தகுதியானவரா? ஒரு போயும் ஒரு ஆபாசத்தை அருவருப்பை வளர்க்கிற திமுகங்கிற கட்சியில துணை பொதுச் செயலாளருக்கே தகுதி இல்லாத பொன்முடி மக்களுக்கு வனத்துறை மந்திரியா இருப்பதுக்கு எப்படா தகுதின்னு யாருமே கேட்கலையா? இப்ப தமிழ்நாட்டின் உயர்நீதிமன்றம் கேட்டிருக்கிறது. ஆளுகின்ற திரு திமுக அரசுக்கு கொட்டு வைத்து, இந்த வழக்குல பொன்முடி அவர்கள் மீது வழக்கு பதிவு செஞ்சீங்களா இல்லையா? ஏன் பதிவு செய்யல? 2 முறை 3 முறை 4 முறை 5 முறை 6 முறை 7 முறை 8 முறை 9 முறை 10 முறை 11 முறை 12 முறை 13 முறை 14 முறை 15 முறை 16 முறை 17 முறை 18 முறை 19 முறை 20 முறை 21 முறை 22 முறை 23 முறை 24 முறை 25 முறை 26 முறை 27 முறை 28 முறை 29 முறை 30 முறை 31 முறை 32 முறை 34 முறை 35 முறை 36 முறை 37 முறை 38 முறை 39 முறை 40 முறை 41 முறை 42 முறை 43 முறை 44 முறை 45 முறை 46 முறை 47 முறை 48 முறை 49 முறை 50 முறை 51 முறை 52 முறை 53 முறை 54 முறை 55 முறை 56 முறை 57 முறை 58 முறை 59 முறை 60 முறை 61 முறை 62 முறை 63 முறை 64 முறை 65 முறை 66 முறை 67 முறை 68 முறை 69 முறை 70 முறை 71 முறை
இது போல ஆபாசமான அருவருக்கத்தக்க பேச்சை ஒரு அமைச்சர் பேசுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது. யாராவது புகார் கொடுத்தாலும் கொடுக்காமல் போனாலும் கட்டாயம் தன்னிச்சையாக இந்த அரசு வழக்கு பதிவு செய்ய வேண்டும், நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஆளுகின்ற அரசின் மண்டையில் கொட்டு வைத்து உயர்நீதிமன்றம் இன்று வழிகாட்டி இருக்கிறது. அப்ப அதுக்கு அப்புறமாகவும் திரும்பவும் இது போல பேச்சு திரு கல்யாணசுந்தரம் எம்பி அவர்கள் பேசியிருக்கிறார். நாங்க என்ன கேட்கிறோம், கடந்த காலத்தில் திரு பொன்முடி அவர்கள் மீது முறைப்படி மந்திரி பதவியை நீக்கி அடிப்படை உறுப்பினர்களிருந்து நீக்கப்பட்டிருந்தால் இது போல பேசுவதற்கு இன்னைக்கு ஒரு எம்பிக்கு அந்த எண்ணம் வந்திருக்குமா, துணிச்சல் வந்திருக்குமா? அப்ப இப்போதாவது குறைந்தபட்சம் திரு கல்யாணசுந்தரம் மீது நீங்கள் நடவடிக்கை எடுக்காமல் போனால் இனி நாளொரு மேடையும் பொழுதொரு வண்ணமும் ஒவ்வொரு அமைச்சரும் ஒவ்வொரு எம்பியும் ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினரும் திமுகவை சேர்ந்தவர்கள் இது போல ஆபாசமான பேச்சுக்களை பேசிக்கொண்டுதான் இருப்பார்கள். அதில் எந்த மாற்றமும் இல்லை. பொன்முடி பிரச்சனையில் கண்டிக்காத நடவடிக்கை எடுக்காத திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் கல்யாணசுந்தரம் பிரச்சனை தான் கடைசி பிரச்சனையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், மரியாதைக்குரிய அப்பா திரு ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் நிம்மதியாக தூங்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் சர்வாதிகாரியாக மாற வேண்டிய நேரம் வந்துவிட்டது. உடனடியாக சாட்டையை எடுத்து சுழற்ற வேண்டிய நேரம் வந்துவிட்டது. திரு சர்வாதிகாரி ஸ்டாலின் அவர்களே, நடவடிக்கை எடுங்கள். இறுதியாக ஒன்று, திரு கல்யாணசுந்தரம் அவர்களே, பிள்ளையை பெறுவதற்கு 10 மாதம் காத்திருக்க வேண்டும், சரி. ஆனால் திமுக நல்ல ஆட்சி தருவதற்கு இன்னும் எத்தனை காலம்தான் காத்திருக்க வேண்டும்?